சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத். இன்றைய பதில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு வாயிலாக உங்களுடைய படிப்பு முதல் பதவி வரை மாறப்போகுது. மிக முக்கியமா எதிரியாக மாறப்போகும் 2 உறவுகள். அவங்க கிட்ட இரக்கம் காட்டினா உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் இழந்துருவீங்க. ஸோ நேரம், பணம், சொத்து என பல விஷயத்தை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த பதிவை ஃபுல்லா பாருங்க, தெளிவா பார்த்துருவோம். மேலும் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை முழுமையான புத்தாண்டு பலன் என்னென்னால் நடக்க போதும் அப்படின்றத டீட்டெயிலாக விரிவ விளக்கமாக பார்க்குறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஏற்கனவே குருவனுடைய வகு நிவர்த்தி பலன்களை பதிவிட்டாச்சு, பார்க்கலனா சேனலில் போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் சொல்லி தவறாமல் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாசுவ வருடம் முடிந்து பராபவ வருடம் தமிழ் வருடம் பிறக்க போது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஓகேங்களா? குறிப்பிட்டு சொல்லணும்னா சதய நட்சத்திரத்தில். சதய நட்சத்திரம் யாருக்குரியது? ராகு பகவானுக்குரியது. ராகு எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னா, திடீர் திருப்பங்களை, திடீர் மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அதிரடியான மாற்றங்கள் கண்டிப்பா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நடக்கும். அதுல கன்னி ராசி அஸ்த நட்சத்திரங்களுக்கு எந்த விதத்துல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். அந்த ராகு முதல்ல எங்க இருக்கிறார்? உங்களுடைய கன்னி ராசிக்கு 6ஆம் வீடான கும்பத்தில் தன்னுடைய சதய நட்சத்திரம் பயணிச்சிட்டு இருக்காரு. அந்த ராகுவோடு சந்திரன் யாரு? உங்களுடைய நட்சத்திராதிபதி. அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? சந்திரன். அவரு ராகுவோடு சேர்ந்து அந்த வருஷம் பிறக்குது, அதுவும் 6ல இருந்து. அப்போ இந்த வருஷத்துல முதல்ல நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை எதுனா எதிரிகள், குறிப்பிட்டு கடன் பிரச்சனைகள். கடன் கொடுக்குறாங்கன்ட்டு பெருசா வாங்கி மாட்டிக்காதீங்க. கடன் கிடைக்கும், தேவையான கடனை வாங்கிக்கிங்க. புதுசா வீடு கட்டுறது, புதுசா கார் வண்டி வாகனம் வாங்குறது, புதுசா ஒரு தொழில் அமைக்கிறது, இதுக்காக நீங்க கடன் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கடன் கிடைச்சணும். அந்த காசு பணம் இல்லாதனால பாதியில நிக்குதுங்க என்னோட தொழிலும், என்னுடைய வேலையும், என்னுடைய வீடும் அப்படின்றவங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகும் அந்த பணவரம் கிடைக்கிறதுனால. ஆனா அளவுக்கு மிஞ்சி கடன் வாங்கினா அந்த கடன் பிரச்சனை மாட்டிக்குவீங்க. ஸோ இதை மட்டும் கவனத்தோடு இருந்துங்க. ஆனா குருவனுடைய பெயர்ச்சி ஜூன் மாதத்திற்கு பிறகு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாறுவாரு. அப்போ லாப குருவாக இருக்கனால பணவரவுகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்லபடியா வந்து சேரும். ஸோ அப்போ வாங்கிருக்கக்கூடிய கடனை கொஞ்சம் சமாளிச்சிக்க முடியும், அடைச்சிக்க முடியும். ஆனா அந்த ஒரு நேரத்துலையும் பெரிதளவு கடனை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கல். சரிங்களா? ஸோ அதனால கடன் கிடைப்பது அப்படின்றதுக்காக பெருசா வாங்கி மாட்டிக்காதீங்க. பேராசை பெருநஷ்டமா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதே ஒரு நேரத்துல எதிரிகள் பிரச்சனை, எதிரிகளே இப்போ உங்ககிட்ட வந்து நம்ம பேச்சுவார்த்தையில தீர்த்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி சுமூகமா பேசுவதற்கு வருவாங்க. அது சொத்து பிரச்சனையா இருக்கலாம், விவாகரத்து பிரச்சனையா இருக்கலாம். அப்படி பேச்சுவார்த்தையில் முடிவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்து எதிரிகள் வருவாங்க. ஓகேங்களா? அப்படி வரும்போது ஓகே நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் சைலண்டா போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு. இல்லைன்னா 12ல் இருக்கக்கூடிய கேதுவான் தேவையில்லாத விரைய செலவுகளை உங்களுக்கு கொடுப்பார். அதுவும் உறவுகளால் விரைய செலவுகளை கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால இதை குறைச்சிங்க. சரி, இந்த ஒரு நேரத்துல எதிரியாக மாறப்போகும் 2 உறவுகள். அதுல முதல் உறவு அப்படின்னு நான் சொல்லக்கூடியது வாழ்க்கை துணை, மிக முக்கியமா பழைய நண்பர்கள். ஆமாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில பிரிந்த நண்பர்கள், பழைய நண்பர்கள், ரொம்ப வருஷமா பழகிட்டு இருப்பாங்க. அந்த நண்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அவங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க ஃபேமிலி பிரச்சனை நீங்க தலை கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அது இப்ப தலை தூக்கும். அதே போல பழைய தவறுகள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு தப்பு இப்ப வெளியில வரும். அதுதான் உங்களுக்கு எதிரியாக மாறும். அந்த நண்பர்கள் தான் எதிரியா இப்ப மாறுவாங்க. ஸோ அவருடைய பிரச்சனை தான் இப்போ உங்களுக்கு விஸ்வரூபம் எடுக்கும். ஸோ அதுல கொஞ்சம் கவனத்தோடு. அடுத்து வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணைட்டு நீங்க ஏதாவது மறைச்சு வச்சிருக்க விஷயம், அல்லது வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட ஏதாவது மறைச்சு வச்சிருக்க விஷயம் இப்போ வெளியே விஸ்வரூபம் எடுக்கும். ஏன்னா சனி 7ல் அமர்ந்திருக்கிறாரு, கூட செவ்வாய் புதன் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ வாழ்க்கை துணையால சில பிரச்சனை உருவாவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனமா இருக்கிறது, வார்த்தை பிரயோகத்தை கவனத்தோடு செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா பிரச்சனை தீவிரம் எடுக்கும். ஓகேங்களா? அவங்களே எதிரியா மாறுறதுக்கு, அவங்களால சில பிரச்சனை உருவாவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? ஏன்னா கூட செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதுல இந்த 2 உறவுகள்ட்டையும் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல தேவையில்லைன்னு முடிவு பண்ணீங்கன்னா, இந்த 2 உறவுகளும் தவறு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த உறவு விட்டு விலகி இருக்கிறது தவறே கிடையாது. அந்த விஷயத்துல நீங்க இறக்கமே காட்டாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதி கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுடைய சொத்து பத்தை காப்பாற்றிக்க முடியும், உங்களுடைய பண விஷயத்தை காப்பாற்றிக்க முடியும். அப்போ அந்த நேரத்துல பாசமா அல்லது உறவுகளா வரவான்னு பார்த்தா கண்டிப்பா நீங்க சேர்த்து வச்சக்கூடிய பணம், சொத்து, உங்களுடைய நேரம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தன்மானம், கௌரவம் தான் முக்கியம் உங்களுக்கு.
சரிங்களா? ஸோ தவறான வாழ்க்கை துணை, தவறான நண்பருடைய சிநேகிதம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி மாட்டிட்டு முடிக்காதீங்க. இதுல துணிந்து முடிவெடுங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டம் கொஞ்சமாவது குறையும், நீங்க நிம்மதியா இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, சூரியன் மற்றும் சுக்கிரன் உங்களுடைய கன்னிராசிக்கு 8ஆம் வீடான மேஷத்துல இருக்கிறாங்க. சூரியன் உச்சமாக இருப்பார் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு. சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஒரு நேரத்துல புதியதொரு காதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் கல்யாணம் முடிக்கணும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் அந்த லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப உண்டு. அதே உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை உத்தியோகம் இந்த நேரத்தில் அமையுங்க. சரிங்களா? ஸோ அதே போல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த புத்தாண்டின் மிக முக்கியமான ஒரு ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது குரு பகவான். அவர் லாப குருவாக உங்களுடைய கன்னிக்கு 11ஆம் வீடான கடகராசியில, அதுவும் சந்திரனுக்கு உரிய வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால பண வரவில் பிரச்சனை கிடையவே கிடையாது. அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 கூட 7ல இருந்து சனிவாரம் உங்களை பார்த்தால் கூட கண்டிப்பா ஜூன் மாதத்திற்கு பிறகு எதிர்பார்த்த இடத்தில் பண வரவுகள் கிடைக்கும், எதிர்பார்த்த வேலையில சம்பள உயர்வு கிடைக்கும், தொழில் ரீதியான லாபங்கள் கிடைக்கும், நஷ்டமா போய்கொண்டிருக்கிற தொழில் லாபத்தை நோக்கி பயணிக்கும். மேலும் மிக முக்கியமா புதிய உறவுகள் வருகையால் பெரிய லாபங்களும் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களும் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஸோ அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுல நல்ல ஒரு விஷயம் அப்படின்றதா புத்திர பாக்கியம் அல்லது விரும்பிய நபரை திருமணம் முடிக்கிறதுக்கு யோகம் இருக்குது. படிக்கிற மாணவர்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. அஸ்த நட்சத்திரங்களுக்கு படிப்புல ஜெயம். இந்த 2026 சனிவாரம் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரே விஷயத்துல போக்கஸ்ல, எப்படி குதிரைக்கு கடிவாளம் கட்டினா ஒரே நேர்வழியில நேர்முக மட்டும் பயணிக்குமோ அதே போல இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் எடுத்த படிப்பு விஷயத்தில் அது ஜெயிக்கிறது அன்னைக்கு முடிக்க மாட்டீங்க. ஸோ எலெக்ஷன், அரசியல் சம்பந்தப்பட்ட போட்டி, சினிமா சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளுக்காக ஒரு போட்டி, படிப்பு சம்பந்த விஷயத்துல ஒரு போட்டி, இதெல்லாம் கலந்துக்கிட்டா கண்டிப்பா இதுல எல்லாம் வெற்றிகள் உண்டு. அஸ்த நட்சத்திரம் துணிஞ்சு இதுல இறங்கலாம். அதுல கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு இருக்கு. இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கேதுபவன் 12 இருக்கிறனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட விரைய செலவுகள், தெய்வ வழிபாடுகளால ஒரு விரைய செலவுகள், குலதெய்வத்துக்கு ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு தெய்வ வழிபாடுகள் செய்யறது, தேவையில்லாத வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், இதுல கொஞ்சம் செலவுகள் வந்துட்டு இருக்கும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆடம்பரம் இல்லாத அதே போல அத்தியாவசிய தேவையில்லாத செலவுகள் வரும். ஸோ நீங்க சும்மா போய்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமோ அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போவீங்க, இப்படி மெடிக்கல் செலவுகள் வந்து சேரும். அல்லது உங்க குடும்பத்தில் கூட உறவுகளுக்கு கூட அந்த செலவுகள் வரும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து தவிர்க்கணும் அப்படின்னா மொத்தத்துக்கு நீங்க தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வணங்க வேண்டிய தெய்வம் யாரும் விநாயகர் தான். அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு வெள்ளை எருக்கன் பூமாலை சாற்றி வணங்குங்கள். பெரிதளவு ஒரு நன்மை செய்யும். அந்த வழிபாடு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விரிய செலவுகள், மாமியார் வீட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். திடீர் விபத்து, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு ஒரு செலவு வருது, வராம இருக்கும். ஸோ தவறாம இதை நீங்க பண்ணீங்க. இது போக தோல் வியாதி உள்ளவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவி, இந்த ஸ்கின் கில்லர்னு சொல்றோம், அதை பெயின் கில்லர்னு சொல்லுவோம், அதை வலியை குறைக்கக்கூடிய நிவாரணி, அந்த மருத்துவ உதவியை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக உங்களுக்கு தவறாம இதை அஸ்தனிச்சுக்காங்க பண்ணுங்க. ஸோ மேலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 உறவுகளிடம், அது பழைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது பழைய எக்ஸா இருக்கலாம். சரிங்களா? பழைய முன்னாள் காதலி, முன்னாள் மனைவியா இருக்கலாம், அல்லது முன்னாள் கணவனா இருக்கலாம். சரிங்களா? அப்போ அவர்கள் வரும்பொழுது கொஞ்சம் உங்க வாழ்க்கையில அதனால பிரச்சனை எழக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனத்துடன், மற்றபடி பயப்படவே வேண்டாம். லாப குருவாக இருக்கிறார். பணம் மற்றும் வேலை தொழிலில் ஒரு பக்கமும் குறை இருக்காது. தவறாம அது நிறைய கை நிறைய வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். காற்றுள்ள போதே துற்றிக்கொள். இந்த நேரத்தில் உழைச்சி நீங்க சம்பாரிச்சிங்க, சொத்து பத்துக்களை உருவாக்கிங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகனும் திருவடி சரணம்.